போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவருக்கும் போட்டி யார் கீழே விழுறான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ப்ரோ எப்படி ப்ரோ இருந்துச்சு ரைடு? சூப்பராக இருந்துச்சா? பாண்டிச்சேரி வரைக்கும் ரைடு செம்ம ஜாலியாக இருந்தது, ஸ்மூத்தாக போச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா பாண்டிச்சேரிக்கு நம்ம 7:30 ரீச் ஆனோமா? ஆமாம், 7:30 8 o'clock முன்னாடியே வந்துட்டோம். சாப்பாடு சூப்பராக இருந்தது பாண்டி. ஆமாம் சீரியஸாக. அதுக்கப்புறம் ரோடு வந்தது. எனக்கு தெரிஞ்ச எங்க பிசினாச்சுன்னா பாண்டிச்சேரியில நல்லா சாப்பாடு சாப்பிட்டோமா, அது அப்படியே மங்கலாயிட்டு அதுக்கப்புறம் ரோடு கேவலமாயிடுச்சுன்னா ஈஸியார் பாண்டிச்சேரி வரைக்கும் வந்து ஈஸியார் வேற லெவல் இருந்துச்சு. அது 7 பேர் நினச்சி பார்க்காம வேற லெவல் ஸ்மூத்தாக விட்டு வந்தோமா. அதுக்கப்புறம் 11 பேர் ஸ்டார்ட் ஆகிட்டோன்னு முடியல. ட்ரோன் ஷாட் அது இது எடுக்கணும்னு சொல்லி டயர்ட் ஆகி விட்டுருச்சு. இப்போ கூட ஆக்சுவலாக சரியான வெயில் இருக்குது. ஆனால் அப்படியே வேணா பாருங்களேன், சரியான வெயில் இருக்குது. ஆனால் உள்ளே போயிட்டா வெயில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் அண்ணா, ஸோ உள்ளே போயிட்டா வெயில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த போட் தான் நம்ம போக போகிறோம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைமில். ஆமாம். ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட். இது ப்ளூ கலர் ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதான் கவர்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட், இது கைண்ட் ஆஃப் ப்ரைவேட் மாதிரி. ஸோ இவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கம்மியாக சார்ஜ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் கூப்பிட்டு போவாங்க, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாமா. ஸோ நான் ப்ரைஸ்லாம் நான் கீழே போடுறேன். ஏன்னா வந்து ப்ரைஸில் ஆல்மோஸ்ட் பெர் ஹெட் பார்த்தீங்கன்னா 12 பேர் வந்திருக்கோம்ல, பெர் ஹெட் வந்து 126 வருது. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குழந்தையா மாறுறாங்க. துப்பறிவாளன் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த கேவ் மாதிரி ஏதோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு. ஓ ஓகே. ஓ மேலே ஏறி போகிற மாதிரியா? வேற லெவலியா? பார்த்து பார்த்துங்க, போய் இறங்கி டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துருங்க. 5 நிமிஷம் தான் டைம். அடுத்த ஃபோட்டோ வருவாங்க. இது வந்து அலோடே இல்லை. இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்கிறாங்களா, ஹோல் விடுறாங்களா என்னன்னு போய் பார்த்து வேண்டாம். வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. உள்ள போவீங்க சார். அப்படியே இந்த ஃபோட்டோ எடுத்துங்க. ரொம்ப டேமேஜாக இருக்குது, உடச்சிக்க பார்த்துங்க. சில பேர் நல்லா தாங்குமா? வாவ். ஓ அந்த கிளைமேக்ஸில் வந்து சாவடிப்பாங்களே அதுவா? அது கீழே இருந்து திடீர்னு ராட்சசன் படத்தில் உள்ள கிறிஸ்டோபர் யாராவது காலை பிடிச்சி இழுத்தாலும் இருப்பாங்க. சரியான டேமேஜ் ஸ்பாட்டாக இருக்கு. யோ சரியான ஸ்பாட்டாக இருக்கு கைஸ், சீரியஸா. ஆமாலே சத்தியமாக சரியான ஸ்பாட் இது, ஒர்த்து. ஸோ எக்ஸ்ட்ராவாக அவங்ககிட்ட சொல்லிட்டு வர தப்பே கிடையாது. ஆனால் உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் மட்டும் ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கோம். செத்தா 2 பேரா? ஓகே, இது பிடிச்சிக்கணும் தான். ஓகேண்ணா. இங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரியான ஒர்த்து கைஸ், சத்தியமாக ஒர்த்து. இங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ப்ரோ எப்படி ப்ரோ ஸ்பாட் இருக்கு? சரியா இருக்கு ப்ரோ, பட் இதுக்கு மேலே தான் போக முடியல. அப்படியே நம்மளும் அந்த படத்தில் போகிற மாதிரி தவுந்து போகணும் பாருங்க. அப்படியே தவுந்து போக வேண்டியதுதான். கமான் கைஸ், அப்படி அப்படி சொல்லாதீங்கன்னாரு. நீங்கள் ஆதாரம் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, போட்டு தான். ஸோ ஹே கைஸ், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் அப்படியே வியூவும் பார்த்துக்கோங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் போனால் இந்த ஸ்பாட் ஒர்த்து. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சால்ட்டாக 150 வருது. நம்மச்சா 150 ரூபாய்க்கு ஒருத்தில். இது மட்டும் சைடில் மட்டும் அப்படி இப்படி வரும்.
சார் 150 ரூபாய்க்கு ஒருத்தில் வெரி குட். 150 ரூபா. அதுவும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் சீரியஸாக ஒர்த்து. ஆமாம், 1 hour சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் நீங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா செம்ம ஒர்த்து. கும்பலாக போனீங்கன்னா ஒருத்தா இருக்குது. இதுவே 4 பேர் போனீங்கன்னா ஒரு பெர் ஹெட் எப்படியோ சாலிட் 200-300 ஆயிரும். அதெல்லாம் வேஸ்ட்டு. கேங்காக போயிட்டு ஒரு தனி போட்டு டிக்கெட்டு 300 பாப்கார்ன். ஆமாம் சீரியஸாக 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்து 150 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போயிட்டு இது ஒர்த்து, டேம் ஒர்த்து. அவ்வளோதான், அப்படியே ஓப்பனிங் வந்துருச்சு. பார்ப்போம். அதுதான் நம்ம ட்ரோன் பைலட். ஸோ ட்ரோன் ஷாட் இன் 3, 2, 1. மாசு நைஸ். எனக்கும் இவருக்கும் போட்டி, யார் கீழே விழுறான்னு பார்ப்போம். ஓகேவா? யார் விழாம இருக்கான்னு பார்ப்போம். ஹாய். போட் ஆட்டுவீங்களா? அப்படி இப்படி நான் அந்த போட்டு மட்டும் அடிச்சிடலண்ணா. வந்து நாங்க லைட்டா ஆடுங்க போட்டி பண்ணிருக்கோம். உங்களே ஆட்டலாமேடா. நாங்கள் கையை பிடிக்க மாட்டோம். பிச்சாவரம் வந்தா ஃபைனல் எண்டிங் அப்ப நீங்க கேளுங்க. நீங்க போட்டு ஆட்ட சரிங்கன்னா ஆட்டுவாங்க. யோ டபுள் மீனிங் இருக்குல்ல. 18 கட். சரி கட் பண்ணா இல்ல எனக்கு தெரியாது. ஏய் கட்ல பண்ண மாட்டே, பேசு. ஸோ கைஸ், பிச்சாவரமோட ஊர் சைடில் இப்படி தான் இருக்கும். சீரியஸாக ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஆனால் அந்த ஒன்லி ட்ராபேக் இஸ் வெயில், சரியான வெயில். இது மட்டும் நம்ம வின்டர் சீசன் இல்லாட்டி அந்த மழை பெய்யுற அது என்ன சீசன் தெரில, அந்த சீசனில் வந்தோன்னா பக்காவாக இருக்கும் கைஸ், சத்தியமாக. இது ஏன்னா வெயில் இருக்கனால போட்டில் போகும்போது கூட அந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற வரைக்கும் வெயில். ஸோ டோட்டல் எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆக்கி விட்டுரும். ஸோ இப்போ ஆக்சுவலாக அங்கே வந்து போட்டிங் போயிட்டு வந்த பிறகு அவங்களே வந்து கடைக்காரன்லாம் வந்து ட்ரெயின் வாஷ் பண்ணி இங்கே நல்லாயிருக்கும்பா அங்கே நல்லாயிருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு வாஸ் ஒர்த்து. ஒரு பிரியாணி வாஸ் 100, ரைஸ் மீல்ஸ் பார்த்திங்கன்னா 70-60, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெஸ்பெக்டிவ்லி. அப்புறம் வந்து மீன்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக நான் முன்னாடி போய் ஸ்பாட் தரேன்னு சொன்னேன். ஸோ பின்னாடி யாரும் ஒன்றும் வரல, ஏன்னா எல்லாம் சாப்பிட்டாங்களே, சரியான எல்லாம் தூக்கத்தில் இருக்காங்க. ஸோ வேணால் பாருங்கள், அப்படியே 9 பைக் வரும் மொத்தம், நம்மளும் சேர்த்து 10 பைக் 10 வரும் அப்படியே. ஸோ இங்கே உட்காந்து பெப்சி குடிச்சிட்டு வாவ்யா பசங்க குளிக்கிறாங்கயா. ஓ அது ரன்னிங் வாட்டர் போல், நைஸ். ஸோ எங்கே போனாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஆளுங்க செட் ஆகிடுறாங்க இந்த மாதிரி மரத்துக்கீழே படுக்கிறதுக்கு. அது மாதிரிலாம் இந்த இடத்துல நல்லாயிருக்கு ஸ்பாட்டு, அங்கே நல்லாயிருக்கு. நம்ம ஜோரோ வேறு சூப்பராக மைலேஜ் தராரு. இன்னும் 2 புள்ளி இருக்குது, ஆனால் டேங்க் ஃபுல் பண்ணல 260 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஸோ வருவாங்க, அவங்ககிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரிப் எல்லாமே சின்ன பசங்க, எல்லாமே புது ஆளுங்க, சின்ன பசங்க. ஒரே ஒரு மாதிரி தான் என் பெரிய அண்ணா, எல்லோரும் கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க. ஸோ லெட்ஸ் சி நிஜமாலே அவங்க கம்ஃபர்டபுள், ஏன்னா நிஜமாலே அவங்க கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, ஆனால் எப்படி இருக்குன்னு கேட்போம். நிஜமாலே பிக்சர் ஒர்த்தா இல்லையான்னு. ஆனால் ஒரு ஈவினிங் ஒரு 4 to 5க்கு வந்து யாரும் அவங்க தான் லக்கி ஸ்பாட் மாதிரி, லக்கி ஸ்குவாட் மாதிரி. ஸோ லெட்ஸ் சி. ஏன்னா சன்செட் ஆகும்போது வெயிலும் இருக்காதா. ஸோ இட் வில் பி ஸோ பியூட்டிஃபுல் மேன். ஏன்னா சுற்றி தண்ணி, ஜஸ்ட் சன்செட்டு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. 150க்கு நம்ம ஏதோ சத்யம் சினிமாஸில் அங்கெல்லாம் போய் பாப்கார்ன் தியேட்டரில் வந்து உட்காரத்துக்கு அதுக்கு இங்கே உட்காந்துட்டு போகலாம். சீரியஸாக ஃபார் பெட்டருங்க. அது ஏர்லி மார்னிங் 9 AM வந்து ஸ்லா. ஸோ பிச்சாவரை பொறுத்த வரைக்கும் எய்தர் யூ ஷுட் கம் அட் 9 or else 4. இது 2 தான் சம்மர் சீசன் பொறுத்த வரைக்கும். நல்லா இருந்தீங்கன்னா வெயிலில் தீஞ்சிருவீங்க, பட் அதனால் என்ஜாயபிளுங்க சீரியஸாக. ஆனால் கேங்காக வந்தால் தான் வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும், இல்லாட்டி ரேட் அதிகமாகிடும். ஸோ பார்ப்போம், ஃபஸ்ட்டு பசங்க வரட்டும். மரண சண்டை
சரி நம்ம பசங்க எல்லோரும் எண்ணலாமா எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்பா 2-3 காருக்குள்ளே நம்ம பசங்க அடங்கியிருக்காங்கய்யா. 1 1 2 3 இரு 4 5 ஓவர்டேக் பண்ண ஒன்று போல 3 4 5 6 7 8 9 10 காணும். முன்னாடி போகிறாங்களோ. 9 10 10 பேர் நம்மளை நம்பி வந்திருக்காங்க. ஸோ பத்திரமா கூப்பிட்டு போகணுமா இல்லையா? ஸோ அவங்ககிட்டயே நம்ம கேட்போம் ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட் 1 டே ட்ரிப் தான், சும்மா நார்மலாக. ஏன்னா நிறைய பேர் நிறைய நாள் ரைட் போகாமல் இருந்துக்கலாம் என்னை மாதிரி. ஸோ ஃபைனலாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைடு, ஒரு சன்செட், சன்ரைஸ், குட் ஃபுட், குட் பிளேஸ், சீப் ப்ரைஸ், ஒன்லி மேட்டர்ஸ் பெட்ரோல். ஸோ காம்பன்சேட் ஆச்சா இல்லையான்னு முதல்ல கேட்போம். ஓகே, Thank you.